குறித்த காலத்தில் பொதுமக்களுக்கு சேவை வழங்காமல் இழுத்தடிக்கும் அரசு அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சாதிச் சான்றிதழ், பிறப்பு இறப்பு சான்றிதழ், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், பலவிதமான ஓய்வூதியங்கள், வருமான வரி பிடித்தத்தை திரும்ப பெறுதல் என பல்வேறு சேவைகளை பெற அரசு அலுவலகங்களில் பொதுமக்கள் கால் கடுக்க காத்திருக்கின்றனர். இதை பயன்படுத்தி சில அதிகாரிகள் பொதுமக்களிடமிருந்து லஞ்சத்தை கறந்து விடுகின்றனர். கடமை தவறும் அரசு ஊழியர்களின் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை வியாழக்கிழமையன்று ஒப்புதல் அளித்துள்ளது. குறித்த காலத்தில் சேவைகள், சரக்குகளை பெறவும் குறைகளை தீர்க்கவும் வகை செய்யும் குடிமக்களுக்கான உரிமை மசோதா என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த மசோதாவுக்கு மத்திய அரசு கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி லஞ்சத்தை எதிர்பார்த்து சேவை மறுக்கப்பட்டது என்பது உறுதியானால் 250 ரூபாயில் துவங்கி 50,000 ரூபாய் வரையில் அபராதம் விதிக்கலாம். அபராதத்தை தொடர்ந்து கிரிமினல் நடவடிக்கையும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மீது எடுக்கப்படும். ஊழலை ஒழிக்க வலுவான லோக்பால் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற 2011ஆம் ஆண்டு காந்தியவாதி அண்ணா ஹசாரே உண்ணாவிரத போராட்டம் நடத்தியதன் பலனாக இம்மசோதாவுக்கு 15 மாத கால தாமதத்துக்கு பிறகு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குடிமக்கள் சாசனம் அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட வேண்டும், அதுவும் லோக்பாலின் ஒரு அம்சமாக இருக்க வேண்டும் என்பது ஹசாரேவின் முக்கிய கோரிக்கை. ஆனால் அதை ஏற்காத மத்திய அரசு குடிமக்கள் சாசனத்துக்கான தனி மசோதாவுக்கு நீண்ட தாமதத்துக்கு பிறகு ஒப்புதல் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.